ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஈரானும் இஸ்ரேலும் இப்போ ரொம்ப பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றாங்க. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சேதமாயிட்டு தான் இருக்கு. இன்னும் என்ன சார் பதற்றமான நிலைமை? அரேபியன் சி அதில் இப்போ நின்றுக்கிட்டு முற்றுகை பண்ணுறாங்க இல்லையா, ஈரானுக்கு வரக்கூடிய கப்பல்கள், ஈரான்லேருந்து கிளம்புற கப்பல்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி முற்றுகை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் ஒத்துக்கலைன்னா குண்டு அதிகமாக போட்டு தாக்குவேன் அப்படின்றதையும் சொல்கிறார். அது உலக நாடுகள் முழுக்க எரிபொருள் நெருக்கடி பிரச்சனை, விலைவாசி உயர்வு இது ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது திறக்கணுன்றதுக்காக ஆப்ரேஷன் ஃப்ரீடம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த கடல் முற்றுகை, கப்பற்படை முற்றுகை நிறுத்துங்க. ஏன்னா இப்போ ஈரான்லேருந்து ஆயில் சைனாவுக்கெல்லாம் போனால் மட்டும்தான் ஈரான் கொஞ்சம் பொருளாதாரம் அதற்கு பொருளாதார நடவடிக்கைகள் அங்கே செயல்பட முடியும். ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. நம்ம கூட நம்மளோட ஃபேவரட் பர்சன் கெஸ்ட் இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் நாதன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வாரை பத்தி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் இந்த விஷயம் எண்டானதா ஒரு பாசிட்டிவ் சைன் கூட இல்லை அகெயின். ஆனா இப்போ என்ன ஊடகத்துல பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்குன்னா, ஈரானும் இஸ்ரேலும் இப்போ ரொம்ப பரபரப்பான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்றாங்க. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சேதமாயிட்டு தான் இருக்கு. இன்னும் என்ன சார் பதற்றமான நிலைமை அங்க இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு? நம்ம ட்ரம்ப்பு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் தற்காலிக போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அதுதான் இப்போ இருக்குது. அதை அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு தேதி குறிப்பிடாமல் அதை நீட்டிச்சிருக்காரு. ஆனால் அமெரிக்க கடற்படை அந்த அரேபியன் சி அதில் இப்போ நின்றுக்கிட்டு முற்றுகை பண்ணுறாங்க இல்லையா, ஈரானுக்கு வரக்கூடிய கப்பல்கள், ஈரான்லேருந்து கிளம்புற கப்பல்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி முற்றுகை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஈரான்லேருந்து ஆயில் ஏற்றுமதி எதுவும் நடக்க முடியல. பதிலுக்கு ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் நீரிணை கடல் பகுதியை மூடி இருக்கு. அதனால் கல்ஃபில் எந்த கப்பலும் போக முடியல, வர முடியல. அது அப்படியே தொடர்கிறது. ட்ரம்புக்கு இப்போ பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் வழியாக அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு. பாகிஸ்தானும் 2 நாடுகள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு பேசுவோம், கண்டிஷன்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற முறையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை ட்ரம்ப் அடிக்கடி சொல்கிறாரு. பேச்சுவார்த்தை நடக்கும், சீக்கிரம் நடக்கும், ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு புறம் ஒத்துக்கலைன்னா குண்டு அதிகமாக போட்டு தாக்குவேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. மீன் டைம் அவருக்கு ப்ரெஷர் எங்கே வருதுன்னா, ஹோர்முஸை மூடினதுனால வருது. அது உலக நாடுகள் முழுக்க எரிபொருள் நெருக்கடி பிரச்சனை, விலைவாசி உயர்வு இது ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது திறக்கணுன்றதுக்காக ஆப்ரேஷன் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய நேவி ஷிப்ஸ், போர்க்கப்பல்களை அனுப்பி அந்த ஹோர்முஸ்க்கு அனுப்புகிறாரு. ஆப்ரேஷன் ஃப்ரீடம். அதை ஈரான் தன்னுடைய மிசைல், ட்ரோன், அப்புறம் ஸ்பீட் போட்னா சின்னதாக இருக்கும், கப்பலை விட பல மடங்கு வேகத்தில் போகும். இதன் மூலம் அட்டாக் பண்ணுது. பதிலுக்கு அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, தெற்கு ஈரானில் சில பகுதிகளை ஏவுகணை மூலமாக தாக்கியிருக்கிறது. தாக்கிட்டு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இது போர் நிறுத்தம் இருக்கும்போது நடக்கக்கூடிய சிறிய தாக்குதல் தான் அப்படின்னு சொன்னார். சரி, ஈரான் இப்படி திருப்பி தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆப்ரேஷன் ஃப்ரீடத்தை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், அப்போ இனிமேல் ஹோர்முஸுக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஈரான் திருப்பி அடித்ததில் அமெரிக்கா பயந்துருச்சா? ஏன் அந்த ஆப்ரேஷன் ஃப்ரீடத்தை நிறுத்தணும்? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஹோர்முஸை ஈரான் மனது வைத்தால் மட்டும்தான் திறக்க முடியும், மற்றபடி அமெரிக்கா போர்க்கப்பல்களை அனுப்பியும் திறக்க முடியாது அப்படின்றது நிரூபணமாயிருக்கு. இதுதான் இப்போ உள்ள பதட்டத்தினுடைய பின்னணி. மற்றபடி ஈரானும் அமெரிக்காவும் பரஸ்பரம் அவங்க கொடுத்துருக்கிற ப்ரப்போசல்ஸை வைத்து கொண்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பாகிஸ்தானுக்கும் கன்வே பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே எப்போ பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்றது தெரியலை. போன முதல் பேச்சுவார்த்தையே ஈரான் முன்வைத்த கண்டிஷன்ஸ்லேருந்து பேசலான்னு சொல்லிட்டு அங்கே பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் போன பிறகு ஜேடி வான்ஸ் என்ன செய்கிறாருன்னா, அமெரிக்காவினுடைய கண்டிஷன்ஸை பேசுகிறாரு. அதை ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தான் முதல் பேச்சுவார்த்தை முடிந்தது, எந்த உடன்பாடும் எட்டப்படாமல்.
ரெண்டாவது அப்படி நடக்கக்கூடாது, ஒரு அர்த்தமுள்ள வகையில் பேசணும் அப்படின்றதுக்காக பாகிஸ்தான் அதற்கு தீவிரமாக முயற்சி செய்கிறது. ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த கடல் முற்றுகை, கப்பற்படை முற்றுகை நிறுத்துங்க. ஏன்னா இப்போ ஈரான்லேருந்து ஆயில் சைனாவுக்கெல்லாம் போனால் மட்டும்தான் ஈரான் வந்து கொஞ்சம் பொருளாதாரம் வந்து அதற்கு வந்து பொருளாதார நடவடிக்கைகள் அங்கே செயல்பட முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை. அதுக்காக தான் ஹோர்முஸும் மூடியிருக்காங்க. வளைகுடா நாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய நிலை என்னவோ அதுதான் தொடர்கிறது. அவங்க யாரும் இப்போ ஏற்றுமதி இறக்குமதி எதுவும் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வந்து கார்கோ விமானங்கள் மூலமாக ஏர்போர்ட்டில் வந்து இறங்குது. வழக்கமாக போர் இல்லாத காலங்களில் அந்த ஹோர்முஸ் கடல் பகுதி வழியாக ஒரு நாளைக்கு 140 கப்பல்கள் வரைக்கும் போகும். 140 டெய்லி. இன்னைக்கு வந்து 1-2 கப்பல்கள் மட்டும் போகுது. அது ஈரானுடைய அனுமதி பெற்று அல்லது அவங்களுடைய வரி கட்டி இந்த மாதிரி ஒரு இதில் போகுது. ஏன் சார் இப்போ 140 கப்பல் போக வேண்டிய இடத்துல ஒரு 2-3 கப்பல் போச்சுன்னா அப்போ அது அவங்களுக்குமே வந்து அது வந்து ஒரு மைனஸ் மாதிரி தானே சார்? யாருக்கு? ஈரானுக்குமே. ஈரானுக்கு தான் நீங்கள் தேவையில்லாமல் போர் தொடுத்து குண்டு போட்டு தாக்கி 3000 பேர் மேலே மக்களை கொன்னுட்டு இப்போ ஈரானுக்கு எந்த கப்பலும் வரக்கூடாதுன்னு அமெரிக்கா முற்றுகை பண்ணும்போது அவங்க பதிலுக்கு என்ன முடியும்? அட்டாக் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் ஹோர்முஸை மூடி இருக்கிறாங்க. வளைகுடா நாடுகள் அதை அவங்களுக்குள்ள பேசுகிறாங்க. பேசியெல்லாம் முடிஞ்சாலும் அவர்களுக்கு அமெரிக்கா மேலேயும் கோபம் இருக்குது, ஈரான் மேலேயும் கோபம் இருக்குது. ஈரான் திரும்ப யுஏஇ மேலே ஒரு ட்ரோன் தாக்குதலும் நடத்தியிருக்கு. அமெரிக்கா இங்கே தாக்குச்சு இல்லையா தெற்கு ஈரானில், அதுக்கு பதிலடியாக ட்ரோன் தாக்குதலையும் ஈரான் நடத்தியிருக்கு. அப்போ ஈரானுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, நீ எங்களை தாக்குனேன்னா நான் உன்னை தாக்குவேன், வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களையும் திரும்பி தாக்குவேன் அப்படின்றதுல ஈரான் உறுதியாக இருக்குது. அதனால் இந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தை எப்போது நடக்கும், எப்போ உட்காந்து பேசுவாங்க அப்படின்றது இன்னும் உறுதிப்பட தெரியல. பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடக்கணும்னு சொன்னால் அமெரிக்கா இந்த மாதிரி அடாவடித்தனங்கள் பண்ணக்கூடாது. ரொம்ப சலித்தனமா இருக்கே சார் அமெரிக்கா பண்றது. இந்த இப்போ ஹோர்முஸில் இப்போ போர்க்கப்பல்கள்லாம் அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அப்புறம் அங்கே கடற்கரையோரம் இருக்க தீவுகள் தெற்கு ஈரானில் வந்து குண்டு வீசி தாக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இதெல்லாம் ஈரானை வந்து ஒரு கோபம் வரவழைக்கக்கூடிய விஷயங்கள். ஈரானும் பதிலுக்கு தாக்குது. ஏன் சார் ஒரு சின்ன சந்தேகம், இப்போ நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 2-3 வீடியோஸ் வார் அப்டேட் பத்தி பேசுறப்போ நம்ம பேசணும் 2வது கட்ட பேச்சுவார்த்தைன்னு. ஆக்சுவலா அதை இன்சிஸ்ட் பண்றது வந்து ட்ரம்ப் தான். ஆனா வந்து அதுக்கு யாரு சார் இன்ன வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாம இருக்கிறது? ஈரான் தானே சார்? இல்ல, 2 தரப்புமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை வந்து ட்ரம்ப் முன்மொழியலை, பாகிஸ்தான் தான் அதற்கான முயற்சிகளை எடுக்குது. அதே ட்ரம்ப் வந்து ஏன் வரவேற்கிறாருன்னா, போரின் மூலமாக ஈரானை பணிய வைக்க முடியாது, இதற்கு மேல நம்ம போரால சாதிக்கக்கூடியது ஒன்றும் இல்லை, அந்த நிலை வந்த பிறகுதான் அவர் பேச்சுவார்த்தை மூலமாக ஈரானை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பி அதற்கு ஒத்துக்கிறாரு. அதுலயும் இவரா ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறாரு. உள்நாட்டுல வந்து இந்த போர்னால கடுமையான எதிர்ப்பு மக்கள்கிட்ட வந்துருச்சு. ட்ரம்புக்கான ஆதரவும் மக்கள்கிட்ட குறைஞ்சு போயிடுச்சு. பத்திரிகைகள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புல ட்ரம்புக்கான ஆதரவு என்பது வந்து 30%, 35% தான் இருக்கு. பெரும்பான்மை மக்கள் ட்ரம்புக்கு எதிராக தான் அந்த கருத்து கணிப்புல வாக்களிச்சிருக்காங்க. அதனால இது ஒன்று. அப்புறம் உலக நாடுகள்கிட்டையும் ட்ரம்புக்கு ஒரு கெட்ட பேர். ஏன்னா எல்லா நாடுகள்லையும் எரிபொருள் விலை ஏறி இருக்கு. நம்ம இந்தியாவில் கமர்ஷியல் சிலிண்டர் வந்து கிட்ட 993 ரூபா ஏறி இருக்கு. அதை நம்ம பேசியிருக்கிறோம். இதனால வந்து இந்தியா முழுவதுமே வந்து ஓட்டல்கள், இந்த சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய, இந்த கேஸை பயன்படுத்தக்கூடிய ஆட்டோக்கள், கார்கள், தொழிற்சாலைகள் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. இது உலகம் முழுக்க இதுதான் நிலைமை. அடுத்து க்ரூட் ஆயிலினுடைய விலை வந்து ஏறி இறங்குது. இப்போ ட்ரம்ப் பேச்சுவார்த்தைன்னு சொன்னால் கொஞ்சம் குறையும், அவர் பேச்சுவார்த்தை இல்லை போர் தான் அப்படின்னா கூடும். அதிகபட்சம் $126 வந்து இப்போ 120, 117 அந்த ரேஞ்சில் இருக்குது. போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி $70-80 இருந்தது. இப்போ $30-40 வந்து அதிகமாயிருக்கு. இது அமெரிக்காவுக்கும் இந்த விலையேற்றம் செல்லுபடியாகும், இங்கிலாந்துக்கும் செல்லுபடியாகும், ஐரோப்பிய நாடுகள், உலக நாடுகள், எல்லா நாடுகள்லையும் இந்த ரேட்டு தான். ஏன் சார் இப்போ நீங்க க்ரூட் ஆயில் இந்த மாதிரி விலைவாசி உயர்வு பத்தி சொல்லும் போது ஒரு சின்ன சந்தேகம், மறைமுகமா இந்த வார்னால நமக்கு கோல்டோட பிரைஸ் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா சார்? அதுக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? இல்லை, அதுக்கு இதுக்கும் பெரிய தொடர்பு இல்லை. கோல்டை பொறுத்த வரைக்கும் அது ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்குது. ஆனால்
தொடர்ந்து அதனுடைய விலை என்பது ஏறுமுகமாக இருக்குது. நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோல்டு ரேட் என்பது இன்னைக்கு இல்லை. இந்த அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது, சம்பந்தப்பட்ட நாடுகள் இப்போ இந்தியாவில் வந்து ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது, டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது. இப்படி பல காரணங்கள் இருக்குது. இந்த உலகம் முழுவதும் ஒரு நிலையற்ற ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுனால பல நாடுகளில் இருக்கக்கூடிய மத்திய வங்கிகள் கோல்டை வந்து வாங்குறாங்க. இப்போ சைனாவுடைய ரிசர்வ் பேங்க் எல்லாம் கோல்டை வந்து நிறைய வாங்குறாங்க. அப்படி வாங்குறதுனால கோல்டுக்கான டிமாண்ட் அதிகரித்து அதனுடைய விலை என்பது உயர்கிறது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உலக அளவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வந்து குறைவு. அதில் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு டன்னு தான் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட தேவை டிமாண்ட் என்பது அதிகமாக இருக்குது. அதுதான் விலை உயர்வதற்கு காரணம். அடுத்தது இந்த ரிசர்வ் வங்கிகள் இதை கோல்டை வாங்குறதுக்கு காரணம் டாலரை விட கோல்டு வந்து அது மதிப்பு ஏறிட்டே இருக்கிறதுனால அது லாபம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் முதலீட்டாளர்களும் கூட இந்த கோல்டு ETF அந்த மாதிரி தங்கம் சார்ந்த துறையில் முதலீடு செய்வதை அவர்கள் விரும்புகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பங்குச்சந்தை ஏற்ற இறக்கமாக இருக்குது, இந்த போர் காரணமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது, அதனால் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுவும் ஒரு காரணம். மற்றபடி உலக அளவில் சைனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் கோல்டு கன்சம்ஷனில் அதிகம் 2வது பெரிய நாடு. ஆனால் மக்கள் இன்னைக்கு தங்கம் விற்கிற அந்த விலைவாசியில் யாரும் அதிகமாக போய் வாங்குறது அப்படின்றது இல்லை. பணம் இருக்கிற நடுத்தர வர்க்கம் என்ன செய்கிறாங்கன்னா நகைகள் வாங்குறதுக்கு பதிலாக கோல்டு காயின் வாங்குறாங்க, ஒரு சேவிங்ஸ் மாதிரி. அப்போ வாங்கிட்டா ஒரு வருஷத்துக்கு 30% உயருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் பேங்க்கில் போடுற வட்டி அல்லது பங்குச்சந்தையில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இதில் ரிட்டர்ன் அதிகம் வர்றதுன்றதுனால அதை வாங்குறாங்க. ஏன் சார் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, இப்போ வந்து 15,000 இல்லை சார் ஒரு கிராமு கோல்டு? இன்னும் கொஞ்சம் கம்மி, 14,000 சம்திங்கா? 13,000. அப்ப ஹையஸ்ட் எதுவா இருந்தது சார் இப்போ ரீசெண்டா? 17,000 வரைக்கும் போச்சு, 17,000 வரைக்கும் போச்சு. இப்ப அதுக்கப்புறம் திருப்பி அந்த 17 வரைக்கும் ஏறாது இல்ல சார்? சொல்ல முடியாது. அது வந்து இப்போ இறக்கம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் தொடர்ந்து தங்கத்தின் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அதனால அது ஒரு வருடமா வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வருடத்துல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படின்னா அது 20-30% மேலே தான் அதனுடைய விலையேற்றம் என்பது இருக்கு. அதனால ஒரு பெரிய வீழ்ச்சிக்கெல்லாம் அந்த விலை என்பது வராது. அதான். ஓகே சார், இன்னொரு சந்தேகம் சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாக்குதல் பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ இஸ்ரேல் வந்து அகைன் லெபனான்ல தாக்குனதுனால அங்க நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே சார். இஸ்ரேல் லெபனானுக்கும் அமெரிக்கா தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்து 3 வார போர் நிறுத்தம்லாம் அறிவித்தாலும் இஸ்ரேல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் லெபனானில், தெற்கு லெபனானில் குறிப்பாக தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்குது. தினசரி தாக்குதல் நடக்குது, தினசரி வந்து மக்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள். பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் அறிவித்த உடனே வடக்கு லெபனானுக்கு போயிருந்த மக்கள் தெற்கு லெபனானுக்கு திரும்ப வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்தாலும் அங்கே வந்து காசா மாதிரி பல குடியிருப்புகள், நகரங்கள் எல்லாம் வந்து தரை மட்டமாக்கப்பட்டிருக்குது. திரும்ப அதெல்லாம் கட்டி அவங்க வாழ்வது என்பது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த ஹிஸ்புல்லாக்கள்னு இருக்காங்க இல்லையா, ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலை தாக்கக்கூடிய குழு லெபனானில் இருக்குது. அந்த ஹிஸ்புல்லாக்களை முற்றிலும் நிர்மூலமாக்க வேண்டும், அவங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த தாக்குதலை நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் குண்டு போடுவது வந்து சிவிலியன் குடியிருப்புகள் மேலே தான் குண்டு போடுறாங்க, அப்பாவி மக்களை தான் கொள்றாங்க. ஹிஸ்புல்லாக்கள் நீ திருப்பி தாக்குனா நானும் திருப்பி தாக்குவேன்னு சொல்லி அவர்களும் இஸ்ரேலை தாக்குகிறார்கள் ட்ரோன் மிசைல் மூலமாக. ஹிஸ்புல்லாக்களை இஸ்ரேல் வந்து அவர்கள் நினைத்தது போல் வீழ்த்த முடியவில்லை. அதனால தெற்கு லெபனானை முற்றிலும் வந்து மக்கள் வாழ முடியாத இடமா மாறிட்டா எல்லாம் வடக்கு லெபனானுக்கு போயிடுவாங்க. வடக்கு லெபனானில், தெற்கு லெபனானில் நம்ம இஸ்ரேலுடைய இராணுவத்தை நிரந்தரமாக நிறுத்தி வச்சுட்டா ஹிஸ்புல்லாக்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற முறையில் இஸ்ரேல் நினைக்குது. குறிப்பாக வடக்கு இஸ்ரேலில் வாழக்கூடிய யூதர்களுக்கு ஹிஸ்புல்லாக்கள் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க அப்படின்னு இஸ்ரேல் கருதுகிறது. ஆனால் அப்படி அந்த அச்சுறுத்தலுக்கு காரணம் என்ன? இஸ்ரேல் தான்
லெபனானில் குண்டு போடுறதா இருக்கட்டும், காசாவை அழிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஈரான் மேலே அமெரிக்காவோட சேர்ந்து போர் தொடுப்பதாக இருக்கட்டும், அதுதான் வந்து அருகாமை நாடுகளில் தொடர்ந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. அவங்க பதில் தாக்குதல் தான் நடத்துகிறாங்க. இஸ்ரேலை போல ஒரு பெரிய இராணுவ வலிமையெல்லாம் ஹிஸ்புல்லாக்களுக்கு கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிற நவீன விமானங்கள், பீரங்கிகள் இதெல்லாம் ஹிஸ்புல்லாக்கள்கிட்ட கிடையாது. அதனால் ஹிஸ்புல்லாக்கள் மத்தியிலையும் வந்து உயிர் சேதம் என்பது அதிகமாக இருக்குது. அவங்க அதை வந்து தியாகமாக கருதுகிறாங்க. அந்த ஷியா பிரிவில் வரக்கூடிய அந்த தியாகத்தை அவர்கள் ஒரு கடமையாக கருதுவதனால் அவங்க சாவுக்கு பயப்படாமல் சண்டை போட்டுருக்காங்க. சில இஸ்ரேல் வீரர்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவருடைய பதில் தாக்குதலில். பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் வந்து அதனுடைய உடன்படிக்கைகளை மதிக்காமல் தாக்குகிறது. அது லெபனான் அரசு வந்து சொல்லுகிறது, இவங்க மதிக்க மாட்டேன்றாங்க, எங்கள் இடத்தையே ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, அதை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லுது. ஈரானுடைய கண்டிஷன்லையும் லெபனானில் முற்றிலும் போர் நிறுத்தம் வரணும், இஸ்ரேல் தனது இராணுவத்தை அங்கிருந்து விலக்கி கொள்ள வேண்டும், இதையும் ஒரு கண்டிஷனாக ஈரான் வந்து பாகிஸ்தான்கிட்ட முன் வைத்திருக்கிறது. அதனால் இஸ்ரேல் வந்து அதை மதிக்காமல், இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பழைய வரலாறு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க போர் தொடுக்கிறது அப்படின்றது எந்த விதமான சர்வதேச சட்டங்களையும் மதிக்காமல் ஒரு தரப்பாக ஒரு ஆக்கிரமிப்பு செய்கின்ற போர் மாதிரி தான் இருக்கும். அதை தொடர்ந்து இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது எந்த நாடாக இருந்தாலும். அமெரிக்கா அதற்கு சப்போர்ட் பண்ணுது. இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களையும் போர் தளவாடங்களையும் அமெரிக்கா சப்ளை பண்ணுறதுனால இஸ்ரேல் இது போல அடாவடித்தனமாக நடந்து கொள்கிறது. மற்றபடி லெபனானில் போர் நிறுத்தம் வரணும்னு வளைகுடாவில் உள்ள மக்கள் விரும்புகிறாங்க. ஈரானுக்கும் அமெரிக்கா வந்து ஈரானை ஆக்கிரமித்த அந்த போர் முற்றிலும் நிரந்தரமாக நிறுத்தப்படணும்னு சொல்லி உலக நாடுகளில் பல நாடுகளில் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அதுவும் நடக்குது. இப்படி மக்கள் கருத்து இப்படி இருந்தாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த மாதிரி அடாவடித்தனத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. கடைசி ஒரு கேள்வி சார், இப்போ சரக்கு கப்பல் அப்படியே அங்கே இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்? ஆமாம், அந்த கப்பலில் வேலை செய்கிறவங்க, மாலுமிகள், இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் பல பேர் இந்தியர்களும் உண்டு. சிலர் வந்து அருகாமை நாடுகள் வழியாக இந்தியாவுக்கு திரும்பி இருக்கிறாங்க. பல பேர் திரும்பாததுக்கு என்ன காரணம்னா, அவங்களுக்கு இன்னும் சம்பளம் வரலை. அந்த சம்பளம் வந்து நம்ம போயிட்டா வராமல் போயிருமோ இந்த போர் காரணமாக, அதனால் கப்பல் ஓனர் வந்து நமக்கு சம்பளம் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு பரிதாபமாக அங்கே அந்த கப்பலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹோர்முஸை கடந்து அவங்க போக முடியலை. இப்படி பல பிரச்சனை. ரெண்டாவது, இந்த போர் சூழலில் வந்து ஏவுகணைகள், ட்ரோன்கள் அவங்க மேலே பறந்துக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு பீதியான சூழலை தான் அந்த மாலுமிகளும் ஊழியர்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை என்பது வந்து ரொம்ப கொடூரமானதாக இருக்கிறது. எந்த நாடும் அரசாங்கங்களும் அவர்களை பற்றி கவலைப்படாத ஒரு சூழல் இருக்குது. அதனால அவங்களுடைய நிலை என்பது இதுதான். நன்றி சார். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.